வணக்கம். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏலியன் படத்துடைய முதல் 2 பார்ட்டுமே ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லைனாலுமே கூட திடீர்னு ஏதாவது கதையை யோசிச்சு இந்த ஃப்ரான்ச்சைஸை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ராமியுலஸ் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸில் 9வது படம். முதல்ல ஒரு கதை, அதுக்கப்புறம் அதோடைய கண்டினியூஷனாக இன்னொரு கதை, அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ண முடியலையே அப்படின்னு அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமான்னு ப்ரீக்வல் கணக்கில் 2 கதை. இதெல்லாம் ஹாலிவுட்டில் வழக்கம் தான். ப்ரீக்வலும் ஓரளவு தான் எழுத முடியலையே, அந்த கதையை நம்ம ரொம்பலாம் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. இது மாதிரி நடந்துச்சுன்னு அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த முதல் கதைக்கும் 2வது கதைக்கும் நடுவில் ஒரு கதை இருக்குது. அதுதான் இது. அந்த கேரக்டர் பாத்ரூம் போனார் இல்லையா, அந்த கேப்பில் நடந்த சம்பவம் தான் இதுன்னு எதையாவது உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் ஹாலிவுட்டில் இப்போ வழக்கமாயிடுச்சு. ஆல்ரெடி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், ஸ்டார் வார்ஸ், சானு பல ஃப்ரான்ச்சைஸில் இப்படியான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இது வந்து மிட்குவல், அதாவது நடுவில் வருது, அதான் மிட்குவல், இன்டர்குவல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படியான படங்களில். இப்போ இந்த ஏலியன் ஃப்ரான்ச்சைஸும் இது நடக்குது. இந்த கதை முதல் ஏலியன் கதைக்கும் அதோடைய சீக்வலுக்கும் நடுவில் நடக்கிற சம்பவங்கள். இந்த படம் எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மைல்டு ஸ்பாய்லர்ஸ் அஹெட். பட் இந்த படத்தில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 2 பார்ட் பார்க்கலனாலுமே கூட அடிப்படையாக இந்த ஃப்ரான்ச்சைஸை பற்றி சில விஷயங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஏன்னா சில ஈஸ்டர் எக் ரெஃபரன்சஸ் உங்களுக்கு புரியாது. பட் கோழியே செத்துச்சுன்னும் போது இந்த எக்கெல்லாம் புரிஞ்சா என்ன, புரியலனா என்ன. ஏலியன் ராமியுலஸ் படத்தோடைய ஆரம்பத்தில் இந்த வேலேண்ட் யூட்டனிங்கிற கம்பெனி, கார்பரேட் கம்பெனியோடைய ஒரு ஸ்பேஸ் ப்ராப் ஏலியனுடைய முதல் பார்ட்டில் டெஸ்ட்ராய் ஆன நாஸ்ட்ரோவோங்கிற ஸ்பேஸ் ஷிப்லேருந்து ஜீனோமார்ஃபுங்கிற ஒரு ஏலியன் இருக்கிற ஆப்ஜெக்டை ரெட்ரீவ் பண்ணி ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் உள்ள போகுது. கட் பண்ணால் அதே கார்பரேட் கம்பெனியோடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு கிரகத்தில் சுரங்க தொழிலாளியாக இருக்காங்க அப்பா அம்மா இல்லாத ஹீரோயின் ரெயின் கேரடின். கூடவே அவங்க அப்பா தேடி எடுத்து ரிப்பேர் பண்ணி வச்ச ஆண்ட்ராய்ட் சிந்தட்டிக் ஹியூமனான ஆண்டியும் இருக்கார். அவங்க பிரதர் மாதிரி இருக்கார் அந்த ரோபோ. ரெயினுடைய ஒர்க்கிங் கான்ட்ராக்ட் முடிஞ்சு வேற ஒரு கிரகத்துக்கு போய் நம்ம நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு பார்த்தா உங்கள் கான்ட்ராக்ட்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 6 வருஷத்துக்கு நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆஹா, பரதேசி அதர்வாமர் என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுறாரு. அங்கே போய் பார்த்தா அவர் ஒரு ஐடியா சொல்கிறாரு. இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஸ்பேஸில் ஒரு பழைய ஸ்பேஸ் ஷிப் ஒன்று மறந்துட்டு இருக்கு. அதை டீகமிஷன் பண்ணிட்டாங்க. அது யாருக்கும் யூஸ் கிடையாது. எப்படியும் அது கொஞ்ச நாள் அழிய தான் போகுது. நம்ம யாருக்கும் தெரியாமல் அதுக்குள்ளே போய் அதில் இருக்கிற சில கிரையோ பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை வச்சு நம்ம வேற கிரகத்துக்கு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் சொல்கிறாரு. சரி அப்படின்னு அந்த ஸ்பேஸ் ஷிப் உள்ள கிரையோ பார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக இவங்கெல்லாம் போகிறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப் தான் நம்ம முதல்ல பார்த்த அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன். இதுக்கப்புறம் நடக்கிற திடுக் சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த ஏலியன் ராமியுலஸ். காஸ்டிங்லேயே அந்த படம் பாதி தப்பிக்குது. லீட் கேரக்டரில் கெய்லி ஸ்பெய்னி. இந்த கதையில் அவங்க வர அந்த மொமெண்ட்ல இருந்தே அவங்க கண்ணில் தெரிகிற அந்த டயர்ட்னஸ், பயம், ஒரு ஹோப் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சப்பறம் அவங்க பிரைட்டன் ஆகிற விதம், ஏலியன்ஸை பார்த்ததோ தொடர்ந்து அந்த பேனிக் மோடை மெயின்டைன் பண்ணுறதுன்னு சாலிடான ஒரு போர்ட்ரேயில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுறது ஆண்டிங்கிற அந்த ஆண்ட்ராய்ட் கேரக்டரில் நடிச்சிருக்கிற டேவிட் ஜான்சன். ஒரு சில மேடை நாடகங்கள், வெகு சில படங்கள் மட்டுமே அவர் நடிச்சிருக்காரு. பட் கண்டிப்பாக ஹாலிவுட்டில் இன்னும் பல பெரிய ப்ராஜெக்ட்ஸில் முக்கியமான கேரக்டர்ஸாக அவர் பண்ண போகிறாரு. ஃபர்ஸ்ட் ஹவரில் ஒரு மாதிரியும் அந்த ஸ்பேஸ் ஷிப் உள்ள போனதுக்கப்புறம் அவர் காட்டுற வேரியேஷனும் செம்மையாக இருந்தது. இவருடைய இந்த நடிப்புனால இந்த கேரக்டர் ஒரு நல்ல ரெட் ஹெரிங்காகவும் ஒர்க் ஆகுது. மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நடிச்ச நடிகர்கள் மீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஆல்வேஸ் டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங், அட்டகாசமான மேக்கிங். இந்த வாட்டி கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு ப்ராக்டிக்கலாக நிறைய எஃபெக்ட்ஸை ட்ரை பண்ணியிருக்காங்களாம். பட் எது சிஜி எது ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லாமே ஸ்க்ரீனில் செம்ம எஃபெக்டிவாகவே இருக்குது. சவுண்ட் டிசைன், கிரீச்சர் டிசைன், பின்னணி இசை, சினிமாகிராஃபி, எடிட்டிங்னு எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை தருது. ஒரு ஓல்ட் ஸ்கூல் ஹாரர் த்ரில்லர் டைப்பில் அதே ஓல்ட் ஸ்கூல் ஏலியன் பட ட்ரோப்ஸையும் வச்சு முதலுக்கு மோசம் இல்லைங்கிற ரேஞ்சில் ஒரு படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் ஃபெடே ஆல்வரேஸ். இது வரைக்கும் ஏலியன் படங்கள் பார்க்காதவங்க நிறைய ஹாரர் படங்கள் பார்க்காதவங்களுக்கு இந்த ராமியுலஸ் கண்டிப்பாக ஒரு என்கேஜிங்கான வாட்சாக இருக்கும். முக்கியமாக படத்துடைய கடைசி 1/2 மணி நேரம் எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்னு சொல்கிற அளவுக்கு ஒரு திரைக்கதை, காரிடார் மாதிரியான ஒரு இடத்துல வழி முழுக்க ஏலியன்ஸ் இருக்குங்கிறத கேரக்டர்ஸ் தெரிஞ்சுக்கிற விதம், அந்த மொத்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் படமாக்கப்பட்ட விதம் அட்டகாசமாக இருந்தது. இந்த ஒரு பிரைட் ஸ்பாட்டை வச்சு மற்ற சோர்ஸ் ஸ்பாட்ஸை பூசி முழுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் ரசிகராக இருந்தால் சொல்ல வேணாம், உங்கள் அடிப்படையில் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த படம் மற்ற கதைகளோட கனெக்ட் ஆகிற விதம், இதில் இருக்கிற சில ரெஃபரன்சஸ், ஜீனோமார்ஃப், ஹைபிரிட் ஹியூமனுடைய டிசைன், இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் என்ன மாதிரி ஏலியன் படங்களும் பார்த்துருக்கேன். பட் அட்லீஸ்ட் கதையாக புதுசாக ஏதாவது இருக்கணுமே அப்படின்னு பேராசைப்படுறவங்க மேலே ஏலியனை ஏவி விட்டு கடிக்க விட்டுருக்காரு இயக்குனர். இவர் ஆல்ரெடி பூமியில் டோன்ட் பிரீத் அப்படிங்கிற படத்தை எடுத்தவர். இப்போ அதே ஸ்பேஸில் ஏலியன்ஸை வச்சு எடுத்துருக்காருன்னா இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஃபெமிலியரான ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட்ஸ், சேஸ், கேரக்டர் டிசைன், இந்த ராமியுலஸ் பயங்கர ப்ரெடிக்டபிளான ஒரு வாட்சாக தான் இருக்குது. முதல் சீன்லேருந்தே ஓவராக பேசுகிற ஒரு கேரக்டர். கண்டிப்பாக இந்த கேரக்டர்னால கதையில் 7.5 கன்ஃபார்ம் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. அதே மாதிரி நடக்கிற சம்பவங்கள் எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் ஆளில்லாத டீகமிஷன் செய்யப்பட்ட ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு நல்ல திறமையான, புத்திசாலியான ஒரு சில இளைஞர்கள் உள்ள போகிறது. கார்ப்பரேட் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறதுன்னு
கதைக்கு வாக்க எழுதப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் லாஜிக் எதிர்பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஏமாற்றத்தை தான் தரும். மொத்தத்தில் இந்த ஏலியன் ராமிலஸ் ஜெனரிக்கான டெம்ப்ளேட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஏலியன் ஹாரர் படம். பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் போனால் படம் கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. நான் பார்த்தது நார்மல் இங்கிலீஷ் வெர்ஷன் சப்டைட்டில்ஸோட தான் படம் ப்ளே பண்ணுறாங்க. தமிழையும் படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க அதையும் பார்க்கலாம்.